மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கதிரேசன் வந்தாச்சு. கதிரேசன் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுமே வந்து டைரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. ஹாஸ்பிட்டல் போனதும் பொண்ணை பார்த்துட்டு, ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு, ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு, இதுக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன், எப்படி விழுந்தா, எப்படி அடிபட்டுச்சு, பேசினாளா, எழுந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து படபடன்னு இருக்கார். எல்லா விஷயத்தையும் வந்து நிஷா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. மல்லி தான்ப்பா வேணும்ன்ட்டே வந்து அக்காவை வந்து கீழே தள்ளி விட்டுருக்கா. நான் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருந்தேன்ல, மல்லிக்கு வந்து அக்கா மேலே பொறாமை, அக்கா எங்கே வந்து திரும்பவும் வந்து மாமாவை லைஃப்பில் வந்துட்டு நம்மளோட லைஃப்பை காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அக்கா மேலே வந்து கோபம் இருக்குது. அதனால தான் வந்து அக்காவை வேணும்ன்ட்டே வந்து அன்னைக்கு ரோட்டில் விட்டு போனால் அன்றைக்கி வந்து மிஸ் ஆயிடுச்சு. அக்காவை வந்து நான் பார்த்துட்டேன், அக்கா வந்து தப்பிச்சிட்டா. அதனால் வந்து இன்றைக்கி திரும்பவும் வந்து அக்காவை வேணும்ன்ட்டே தான் வந்து மாடிப்படியிலேருந்து தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத எல்லா காரணத்தையும் சொல்லி மல்லிக்கு எதிராக வந்து நிஷா வந்து திருப்பி விட்டுட்டா. கதிரேசனும் வந்து இதுக்கு மட்டும் மல்லி தான் உண்மையானு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவள் இந்த உலகத்தில் உயிரோடே இருக்க மாட்டா நிஷா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் வந்து சவால் விட்டுட்டு பேசிகிட்டு இருக்காரு. கதிரேசன் சொல்கிறத பார்த்தா மல்லியை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா வந்து எல்லாரும் சேர்ந்து மல்லியை காலி பண்ணுறதே பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கும் மல்லி ப்ராப்ளம், நிஷாக்கும் மல்லி ப்ராப்ளம், கதிரேசனுக்கும் மல்லி ப்ராப்ளம், முக்கியமாக ரேணுகாவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். இப்படி ஏன் எல்லாருக்குமே வந்து மல்லி மேலே டார்கெட்டாக இருக்கீங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் வந்து விஜய் தான் எதிரி. ஆனால் வந்து விஜய் ஒன்றுமே பண்ணாமல் விஜய் வந்து மல்லி மேலே அன்பாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் சேர்ந்து மல்லியவே வந்து ஏன் வந்து அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. உங்களுக்கு தேவை விஜய் அடையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் மல்லியை அழிச்சிட்டு மல்லி இருக்கிற இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. கதிரேசனுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சப்புறம் வந்து நம்புவாரா நம்ப மாட்டாரா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நம்புற மாதிரி வந்து நிஷா வந்து சொல்ல போகிறது கிடையாது. அதனால் வந்து கதிரேசனமும் வந்து மல்லி மேலே வந்து கோவப்பட போகிறாரு. மல்லியை வந்து ஏதாவது பண்ணணும். ஏன்னா வந்து என் பொண்ணவே இந்த நிலைமைக்கு படுக்க வச்சுட்டால, மல்லி வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து மல்லியை வந்து சமாதானப்படுத்தி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அங்கே வந்து என்ன நடந்துகிட்ருக்குன்னா, திரும்பவும் வந்து மொபைலில் இருக்கிற அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வந்துட்டுருக்காங்க. போயிட்டு பார்த்தா வந்து மொபைலில் வந்து வெண்பா வந்து விளையாடிட்டுருக்காங்க. அதாவது வந்து பக்கத்து வீட்டில் விளையாடின இந்த பொண்ணு வந்து விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்து சாப்பாட வச்சுட்டு, நான் வர்ற வரைக்கும் நீ வந்து மொபைலில் வந்து கேம் விளையாடிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விஜய் வந்து மல்லியை பார்க்குறதுக்கு போனாங்க. அந்த டைமில் வந்து வெண்பா வந்து மொபைலை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்து மொபைலில் கூட நீ போயிட்டு தூங்கு, ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. எப்பயும் இல்லாத அக்கறை வந்து இப்போ வந்து வெண்பா மேலே அவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. காரணம் வந்து எல்லாம் அந்த வீடியோ தான். வெண்பா வந்து சீக்கிரமாக வந்து யாரையும் வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால் வந்து டாடா நான் வர்ற வரைக்கும் விளையாட சொல்லியிருக்காரு. ஸோ நான் விளையாடுவேன், டாடா வந்ததும் நான் போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, நீ போயிட்டு விளையாடு, நாங்கள் சார்ஜ் போடுறோம், நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ காலையிலேருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தல, அதை பார்க்குறோம் கொடு அப்படின்னு எல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. வெண்பா இருந்துன்னு நான் அந்த வீடியோவை தான் நான் தேடிட்டுருக்கேன், அந்த வீடியோ எங்கே போச்சு என்னன்னே தெரியல, டாடா வந்தால் தான் நான் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவோட கண்டினியூட்டியில் தான் வந்து இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு நடந்திருக்கிறதும் வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பார்த்தா கண்டிப்பாக வந்து விஜய் அதையும் பார்க்க தான் போகிறாரு அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ரொம்ப நேரமாக வந்து ஃபோனை கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம வெண்பா குட்டி வந்து ஃபோனை கொடுக்காம வந்து ரூம்குள்ளே போய்ட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்து எதுவும் கேட்காதீங்க, நான் என் டாடா கிட்ட தான் மொபைலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிட்டாங்க. நல்ல விஷயந்தான். விஜய் வந்ததுமே வந்து விஜய் வந்து எங்கே வந்து வீடியோ பார்த்துருவாரோ, இல்லை வந்து இந்த விஷயம்லாம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருமோ, வெண்பா கூட விஜய் வந்து பேசினாலே வந்து மொபைலில் வந்து வெண்பா காட்டிடுவா அப்படின்றதுக்காக வந்து விஜய் எப்படியாவது வந்து படுக்க வச்சிடணும் அப்படின்றதுக்காக ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பிளான் போட்டு வந்து பாலில் வந்து தூக்க மாத்திரை கலக்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தூக்க மாத்திரை கலக்கிறாங்களா இல்லை மயக்க மருந்து கலக்கிறாங்களா என்னென்னா தெரியல, மருந்து கலக்கி வந்து பாலை வந்து விஜய்க்கு கொடுக்க வச்சுட்டு படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து பாலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம விஜய் வந்து என்ன இவங்க எப்போ இல்லாத அக்கறை வந்து இவங்களுக்கு இப்போ வந்திருக்கு, நம்மக்கிட்ட ஏதோ காரியம் ஆகணும், நம்மளால் ஏதோ வந்து காரியம் இவங்களுக்கு ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் இவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை வரும்ன்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும்.
ராஜேஸ்வரியை யார் நம்பினாலையும் ஒரு சமயத்திலே மல்லியே நம்பினாலும் வந்து எப்பயுமே வந்து விஜய் வந்து ராஜேஸ்வரியை நம்புறதே கிடையாது. அதனால் வந்து ரஞ்சிதா கிட்ட இன்னொரு கிளாஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. கிளாஸ் எடுத்துகிட்டு வந்ததுமே பாதி பால் அதில் ஊற்றிட்டு நீ ஃபஸ்ட்டு குடி, அதுக்கப்புறமா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீட் அடித்து விட்டார். இதெல்லாம் ஓகே தான். அதில் ஏதோ ஒன்று கலந்துருக்கு அப்படின்றதுனால யாருமே வந்து வாங்கி குடிக்க போகிறது கிடையாது. இல்லைனா வந்து தூக்க மாத்திரையாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து ரஞ்சிதா வந்து குடிக்க ராஜேஸ்வரி வந்து நீ குடிச்சிட்டு பரவாயில்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. என்ன கலந்துருக்காங்க, இல்லை அது குடிப்பாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியல. விஜய் வந்து இந்த விஷயத்துலலாம் உஷாராக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து முன்னெச்சரியாக இருக்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனால் வந்து மல்லியோட விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ டிலே பண்ணிகிட்ருக்காரு? கைக்கு கிடைச்ச ஆதாரத்தை வந்து பார்க்காம இப்படியெல்லாம் போயிடுச்சு. அங்கே வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகி ஆதாரம் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது எப்படியோ வந்து உங்களுக்கு ஆதரவாக ஒரு எவிடன்ஸ் இருக்கிறம்போது அதை வந்து கண்டுபிடிக்காமல் விஜய் வந்து ஏன் இவ்வளோ டிலே பண்ணிகிட்ருக்காரு? அது மட்டும் இல்லாமல் நிஷா சொல்கிறதுக்கெல்லாம் ஏன் இவர் பயந்து போய் நிற்கிறாரு? நிஷா வந்து நீங்கள் போய் மல்லியை பார்க்கக்கூடாது, மல்லிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதும் ஏன் பயந்துட்டு வந்து இவர் வந்து மல்லியை போய் பார்க்காம இருக்கிறது, மல்லிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது? ரேணுகாவும் வேணும், மல்லியும் வேணும்னா என்ன? விஜய் வந்து என்ன ஒரு அர்த்தத்தில் வந்து 2 பேருமே வேணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு சுத்தமாக புரியவே இல்லைங்க. இப்போ ரேணுகா வந்து நான் வந்து ரியலாகவே வந்து வெளியே வரப்போகிறேன், இதுக்கப்புறம் வந்து நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னெல்லாம் வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. சப்போஸ் அவங்க அப்படி வந்தாங்கன்னா விஜய் வந்து யார் கூட லைஃப்பை வந்து வாழ போகிறாங்க அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் வந்து விஜய் தான் வந்து ரேணுகாவை கண்டுபிடிக்க வராரா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து ரேணுகா எப்படி இருக்கா, எப்படி பேசுவா, எப்படி நடந்துப்பா அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து விஜய்க்கு தான் தெரியும். ஏன்னா வந்து விஜய் வந்து ரேணுகா மேலே ரொம்பவே வந்து பாசமாக இருந்தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் ரேணுகாவா இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தா பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் வந்து நீ நடிக்கணும் அப்படின்னு நினச்சா வந்து ரொம்ப கஷ்டம். விஜய் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.